ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மீன் தான் பொரிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கான நம்ம மசாலா தான், மீன் கூட கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா தான் நம்ம சேர்க்குறோம். இது மசாலாவோட மீன் பவுட்ரு. ஸோ இந்த மீன் பவுட்ரு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஸோ இது நல்லா ஒரு டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணும்போது இந்த கடல மாவு சேர்க்காம, தண்ணி சேர்க்காம ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா செம்மையாக இருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். அதே மாதிரி மீன் பொரிக்கும் போது இது கூட மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா பூண்டு நிறைய சேர்க்கணும். நிறைய சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் செம்மையாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நிறையா ஸ்டார்டிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணுறது நிறையா வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்காத பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணல சூடு பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை ஃப்ரை பண்ணுறோம். மீன் உடனே மசாலா மிக்ஸ் பண்ணி உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருக்கணும். அப்போ தான் மசாலா அது கூட நல்லா ஆட் ஆகும், நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடணும், ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து இது மாதிரி ஃப்ரை பண்ணல லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ லைட்டாக கொஞ்சமாக தான் இருக்கணும், ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் தான் அது ஃப்ரை ஆகும். ரெண்டாவது ஃப்ரை பண்ணி பிடிக்காது. ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணல ஆயில் விட்டால் போதும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம மீன் பொரிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம மீனை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம இப்போ கருவேப்பிலை வைக்கிறோம். இது மாதிரி கருவேப்பிலையை போட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் சாப்பிடும்போது நல்லா மனம் வாடை நல்லாயிருக்கும். செம்மையாக சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இது மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அடுத்து இது மாதிரி நிறையா நல்ல ஃபுட்டு வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மெயினாக வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஓகே மக்களே, இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம், எடுத்துட்டோம், சாப்பிட போகிறோம். ஓகே மக்களே, வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நிறையா வீடியோ நம்ம சேனலில் நிறையா ஃபுட்டு, நிறைய சாப்பாடு வெரைட்டி நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள். ஓகே, இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஓகே, பாய்.